ஓச்சி பின்னாடி அப்படியே ஏய் பெல்லடி 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 ஏய் சீக்கிரம் கொளுத்துங்கடா சீக்கிரம் கொளுத்து சொல்லு Pessoal, pessoal. பொறுமையா பொறுமையா
இன்றுதான் திருச்சபையினுடைய பிறந்த நாள். இந்த பெந்தகோஸ்து விழாவின் வழியாகத்தான் திருச்சபை நிலைநாட்டப்படுகிறது என்று நம்முடைய மரபு சொல்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அருளும் தூய ஆவியாருடைய நட்புறவும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக என்றுதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருப்பலியிலே நாம் நினைவு கொண்டு கொண்டாடுகிறோம். இந்த தூய ஆவியார் வருகையை இன்று பெந்தகோஸ்து விழாவாக கொண்டாடுகின்ற இந்த சூழலிலே பழைய ஏற்பாட்டிலே எல்லோருக்கும் தூய ஆவி கொடுக்கப்படவில்லை. சிலருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அருளினால் அவர்கள் வாழவில்லை என்றால் அந்த தூய ஆவியார் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த தூய ஆவியார் எல்லோருக்குமாக கொடுக்கப்பட்டார். அருள் நிலையிலே வாழ வேண்டும் என்று இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த தூய ஆவியாருடைய கனிகளும் கொடைகளும் எல்லோருக்குமாக கொடுக்கப்படுகிறது. எனவே அத்தகைய ஒரு புனிதமான நாளிலே நாம் அனைவரும் இங்கு ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த தூய ஆவியார் நமக்கு துணையாக அனுப்பப்பட்டார். நமக்கு பலவற்றை புரிந்து கொள்வதற்கு, பலவற்றை தெரிந்து கொள்வதற்கு, உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு துணையாளராக இந்த தூய ஆவியார் விளங்குவார் என்பது விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு துணையாளராக, ஒரு நட்பு கொண்டாடக்கூடிய ஒரு உண்மையான தோழனாக, தோழியாக இருக்கக்கூடிய இந்த தூய ஆவியினுடைய பெருவிழாவிலே இன்று 40 நம்முடைய குழந்தைகள் அந்த இயேசுவை தன்னுடைய உடலிலே உள்ளத்திலே தாங்கக்கூடிய ஒரு விழாவையும் நிகழ்வையும் கொண்டாடுகிறோம். அந்த இயேசு நம்முடைய வாழ்வினுடைய ஊற்றும் உற்சவமாக இருக்கக்கூடிய இந்த நற்கனையை பெறுகின்ற நாளிலே தூய ஆவியார் எவ்வாறு நட்புறவோடு நம்மோடு துணையாக இருக்கிறாரோ அவ்வாறு இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இயேசு இவரோடு எப்பொழுதும் என்னாலும் உடனிருந்து இவர்களை வழிநடத்த, இவர்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் அந்த ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றுக்கொண்டு வாழ இவர் வழியாக இவருடைய குடும்பங்களும் இவருடைய தோழர்களும் தோழிகளும் இந்த ஆண்டவரிலே மீண்டும் நம்பிக்கை கொண்டு இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ நாளிலே எல்லோருக்குமாக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையிலே நமக்கும் இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்பான சகோதர சகோதரி, நம் திருமணத்தின் நினைவாக நம்மை தெரிவிக்கப்படும் தமது படைப்பாகி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி வருமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாளர்களுக்கு உண்மையுள்ளவர்களாய் நடைத்திருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, வாழ்வில் ஒன்றும் புதுமையும் தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவில்லா வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருக்குறளாடி இந்த தண்ணீரை புனிதப்படுத்திய உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை உமது ஓய்வு நாளாக உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழில் உமது அருள் மூச்சினை எதிரே புதுப்பித்தர்கள். இந்த தண்ணீரால் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாம் தூய உள்ளத்தோடு உண்மை தேடி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கொண்டாடுகிறோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளர்ந்து வருவதற்கு அது உப்பை இட வேண்டும் என்று இறைவா எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவரக்கத்தோடு புனிதப்படுத்தியவர் உண்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடத்திலெல்லாம் தீயவனாட்சி அடவை தாக்குதல் அனைத்தும் தோல்வியடைய செய்வீரால் உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்தருள்வாராக.
இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைவுள்ளோம் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உமது அனைத்துலக திருச்சபையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எல்லா திசையிலும் தூய ஆவியாரின் கொடைகளை கொடுத்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்திலே செய்தது போல் இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையோடு இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்வீர்களாலும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். அதே ஆண்டவர்
அதற்காக பயன்படுத்த வேண்டும். எனக்கு ஒரு புனித பவுலடங்காய் வார்த்தைகளை பேசினேன். இன்று புது நன்மை பெறும் குழந்தைகள் தூய ஆவியின் ஆற்றலை பெற்று செயல்பட அவர்களுக்காக முன்வார்கள். அதிகாரம் 12. இறையிரு வசனங்கள் 3-7 முடிய மற்றும் 12-13 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரின்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகள் ஆனாலும் குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலால் இருக்கும்படி திருவுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தயவு செய்து எல்லோரும் வெளியே நிற்போம். தூய ஆவியார் பெருவிழா என்று சிறப்பாக தொடர் பாடல் ஒன்றை திரு அவை கொடுத்திருக்கிறது. வாசிக்கின்ற ஒவ்வொரு வரியையும் வாழ்வோடு இணைத்து சிந்திப்போம். தூய ஆவியே எழுந்தருளி வானின் உமது பேரொழியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருளீர். நன்கொடை வல்லலே வந்தருளீர். இதய ஒளியே வந்தருளீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் வளைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, வழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரம்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதரில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சி முற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் 7 தந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பு ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. வாழ்த்தொழிக்கு தயாராகும். அல்லேலூயா. Alleluia.
யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 20 வார்த்தைகள் 19 23 அன்று வாரத்தில் முதல் நாள் அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார். அப்போது இயேசு அது வந்து அவர் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுது என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுது. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் கூறி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாக இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். Amen.
என்ன
எந்த ஊர்ல இருந்து? பாடியிருக்க காணாமூர்ல இருக்காரு. எவ்வளவு திராட்சை ரசம், புரியுதா? இது எத்தனை ஜாடி இருந்துச்சு? 6 கற்சாடிகள் இருந்துச்சு. ஒவ்வொரு ஜாடி 3 குடம் தண்ணி குடிக்கும். அப்ப எவ்வளவு திராட்சை? 18 குடம் தண்ணி குடிக்கும் இல்லையா? அவ்வளவு திராட்சை ரசம் 3 குடியாக கொடுத்தாரு. இப்ப நம்ம ஊர்ல வந்து ராசமாக்கள் விற்பாங்க, பாருங்க, கொஞ்சோண்டு அடைச்சி வச்சு 20 ரூபா 200 ரூபான்னு ஏமாத்துறாங்க. அதில் என்னென்ன பணக்காரங்க யாரும் தெரியாது. ஆனா பாருங்க, அவ்வளோ அழிவு. 5000 பேருக்கு அப்போ கொடுக்க சொல்லி மீதியானத 12 கொடுத்தது. அவ்வளோ அழிவு கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. போற இடத்துல நல்லதே செய்கிறாரு. யாருக்கு சோகம் கொடுக்குறாரு? கடைசியாக நீங்க வாங்க போறீங்க. என்ன கொடுக்குறாரு உங்களுக்கு? இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு யார் வாங்க போவீங்க? இயேசுவோட உடலையும் இரத்தத்தையும் கடைசி உசுரையே கொடுக்கிறார். இதுக்கு மேல கொடுக்க ஒன்றும் இல்லை. தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அப்ப வழியில் கொடுக்கிறார். அவ்வளோ இதுக்கு மேல கொடுக்க ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் கொடுக்கிறார். அவ்வளோ தாராளம் இயேசு கிறிஸ்து மகன். தூயாவை என்ன கொடுக்கிறாரு? கடைசி பையன் திரும்பி பார்ப்போம். லாஸ்ட் பாய் நீதான். ஆவியான கொடைகள் எத்தனை இருக்குது? எத்தனை? ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சொல்லு பார்ப்போம். ஞானம் இருக்காது. ஆவியானவர் அது மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடை, 7 கொடைகள், கனிகள், இந்த மாதிரி அவ்வளவு அழைப்பு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் இறைவாக்கு வைக்கிறவரோ, ஒருத்தருக்கு வந்து எதிர்காலத்தை சொல்றவரோ, பகுத்தறிகிறது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடையும் அவர் கேரக்டர் தகுந்த மாதிரி அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். தூய ஆவியானவர் நம்மை கனிகளால் கொடைகளால் நிரப்புகிறார். அவருடைய திருவிழாவை கொண்டாடும். தந்தை படைச்சார், மகன் நம்மை உயிரை கொடுத்து மீட்டார். இப்ப தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். தூய ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நம் உள்ளங்கள் இருக்கிறார். அது எப்படி நம்ம அறியலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் தூய கொடுத்திருக்கிறார். ஒரு தப்பு செய்ய போறோம், அப்ப உள்ள மனசாட்சி சொல்லும், வேண்டாம் குருன்னு சொல்லுவீங்க இல்லையா? இந்த உறுத்துது வேண்டாம் பதட்டம். அது யார் கொடுக்குற வேலை? கடவுள். நல்ல மனசாட்சி வந்து மனசாட்சி வழியா பேசுவார். வேண்டாம் வேண்டாம் சத்தம் அதிகமாக நம்ம என்ன பேசுறது அதிகமாக போ போ செய்ய. அதனால ஒரு போராட்டம். ஒரு மனசை எங்க தப்பு செய்ய போனாலும் ஒரு போராட்டம் மனசுக்கு செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா போராட்டம். இந்த நல்ல குரல் ஆவியான குரல், கெட்ட குரல் யார் குரல்? நம்ம தோசு விசுவாசம். புரியுதா? ஆக மனசுக்குள்ள இருந்து பேசுவோம். நல்ல காரியங்களை எடுத்து கொடுக்கிறது, நல்ல எண்ணங்களை கொடுக்கிறது ஞானம். ஞானம்னா என்னன்னா, கடவுள் பார்ப்பதை போல் நாம் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு தப்பு நடக்குது, கடவுள் எப்படி பார்ப்பாங்க, அதுதான் அதே போல பார்க்கறது ஞானம். உதாரணம், தப்பு செய்யணும், உடனே மனசறியில் அவனை கண்டிக்கணும், சாவடிக்கணும், எல்லாம் சத்தம் போடும். நான் கடவுள் என்ன பார்ப்பாரு? பாவம் 10 வருஷம் இருக்கு, அவனை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம், திருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம் சொல்லி அவனை ஒரு மகன் போல பார்க்கிறார். அதுதான் நான். எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு பிரச்சனை அணுகணும்னா கடவுளை எப்படி அனுப்புவார்? அது போல அணுகக்கூடிய வரம் தான் ஞானம். அறிவு கருதுல ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் கணக்கு புரியா இருக்கான், கம்ப்யூட்டர் புரியாது, ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு அறிவு படிச்சு அது அறிவு. அதனால இந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் கொடுக்கறது யாரு? ஆவியானவர். அப்ப நல்லா படிக்கிறது யார் ஞாபகம்? நல்லா படிக்கிறதுனா யார்? ஞானம் தருகின்ற ஆவியானவர் ஞாபகம். ஞானத்தை கொடுங்கள். புரியுதா? அறிவு கொடுக்கணும்னா அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிறார். ஆவியானவர் எப்போ வருவார்? உள்ளத்துல பரிசுத்தமா வாசனை பண்ணணும், மேலே பூசைக்கு வரணும். புரியுதா? இன்னைக்கு வாழ்ந்துட்டு பிரகாரம் கூடாது, திரும்ப அடுத்த வருஷம் தூரம் நடக்க வரக்கூடாது. நீங்க தூரம் நடக்க பிள்ளைங்க எப்போ வரணும்? வாரம்னா எங்க வாரம் பூசைக்கு கண்டிப்பா. கிராமத்தில் ஒரு பிள்ளை என்ன சொன்ன, கிராமத்தில் கோயிலுக்கு என்ன செய்வாரு? ஞாயிறு வழிபாடு செய்யறாரு. அதில் போய் கலந்து கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? நான் டியூஷனுக்கு போறேன், டான்ஸ் ஆட போறேன், பரதநாட்டியம் போறேன், குச்சிப்புடி எடுத்துட்டு போற வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் மதியத்துக்கு மேலே. புரியுது? அதனால 1 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கும். புதன் எடுக்கிறதுலேருந்து
இந்த உலகம் வீடு அத்தனையும் கடவுள் கொடுத்த கொடை. எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுக்கிட்டு கடவுளை மறந்த வாழ்வாழ்னா ஒரு நாள் அவர் நடக்கும். அதனால எல்லா கொடைகளுக்கும் நன்றியாக கேட்கிறாரு. ஒரு மணி நேரம் இங்கே வந்துட்டு போகலாம், நீ திருப்பி ஒன்று கொடுக்கவில்லை, அவங்க எல்லாம் கையில். அதனால் அன்பு ஒரு மணி நேரம் அவர் மேல் அன்பு காட்ட வேண்டும். அப்போதான் அவர் பாசமாக இருப்பார். உதாரணமாக உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்பா அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஷூ எல்லாம் போட்டுருக்கிறீங்க, கோட்டெல்லாம் போட்டுருக்காங்க. யார் எடுத்து கொடுத்தது எல்லாத்தையும்? யார் எடுத்து கொடுத்தா? பக்கத்தில் இருக்காரா? அப்பா எடுத்து கொடுத்தார். அப்போ அவருக்கு என்ன நீங்கள் சொல்லணும்? நன்றி சொல்லுங்க இல்லையா? நல்லா இருக்கு நைஸ் சொல்றதா இல்லையா? அதுதான் கடவுளுடைய. எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறார், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, படிக்க வைக்கிறாரு, வேலை வாங்கி கொடுக்குறாரு, கட்டி கொடுக்குறாரு, எல்லாத்தையும் அப்பாட்ட வாங்கிட்டு என்ன சொல்ல, நீ என்ன தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லணும். அவருக்கு நன்றி இடைவிடாதே அப்பா. அதுபோல தான் கடவுள் காரியங்கள் அவருக்கு நன்றி இடைவெளியாக இருக்கும் பொழுது நம்ம கேட்காமலே எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறோம். அதனால அருமையான நாளில் ஆவியான கொண்டாடுகிற பெருவிழாவில் ஆகிய வரவர்களுக்காக செய்யுங்கள். நீங்கள் இந்த புதுநன் ஆண்டு இயேசு உடல் ரத்தத்தை முதல்ல வாங்குறீங்க. நன்மை வாங்கிட்டு என்ன செய்யணும்? முடி போட்டு கண்ணை மூடி செவிக்கணும். புரியுதா? நன்மை கொடுக்குறப்ப என்ன சொல்லி வாங்கணும்? அன்னைக்கு ஒரு புதுநன் கொடுத்த நன்மை மாறுன்னு சொல்லணும். எனக்கு கத்தியாக கொடுத்த மாதிரி இருக்கு. நீ யார் சொல்லிருக்கிறாங்க? என்னால கடவுளை உடல் வாங்கணும், ஆமைன்னு சொல்லி வாங்கணும். புரியுதா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நம்முடைய விசுவாசத்தை எல்லாரும் பேரன்புக்குரியவர்களே, எல்லா அருளடையாள கொண்டாட்டங்களிலும் நம்பிக்கையை அறிக்கையிடும் வழக்கம் திரு அவையில் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நற்கருணை அருளடையாளத்தில் பெற இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக நம் வாழ்வுக்காகவும் இப்போது நம்பிக்கையை அறிவிக்கிறோம். புதுநற்பட்டியல் எழுதியை பத்திரமாக மேலே உயர்த்தி காட்டுவோம். எல்லாரையும்
எழுதுதா அருள்வழங்கும் அன்பு தந்தையே இறைவா, தூய ஆவியாரும் அருள்வழி விழாக்களை கொண்டாடும் இந்நாளில் எம் திருத்தந்தை லியோ, அனைத்து ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவறநிலையினர், இறைமக்கள் அனைவரும் தூய ஆவியாரின் வழங்கல், கனிதல் கொடைகளை நிறைவாக பெற்று அவர்கள் தங்கள் வாழ்க்கை சான்றின் மூலம் வெளிப்படுத்த அருளிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். ஆற்றலின் ஊற்றாக அன்பு இறைவா, என் இந்திய திருநாட்டை ஆளுபவர் உலக அளவில் என் நாட்டை உயர்த்தும் அளவுக்கு பாடுபடவும், தமிழகத்தில் அமைந்துள்ள புதிய ஆட்சி அனைவருக்குமான நல்லாட்சியாக அமையவும், உண்மதியோடு முன்னேற்ற நோக்கத்தோடு செயல்படவும் உழைக்கவும் உமது ஆசைகளை வழங்குமாறு உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். உறவை மூச்சே உன்னத இறைவா, இன்று முதல் முறையாக உமது திருமகன் இயேசுவின் திருவுடலையும் திருரத்தத்தையும் பெற இருக்கும் 40 குழந்தைகளையும் உமது சிறப்பு ஆசீர்வாதம் நிரப்பியருளும். இவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உம் திருமகனின் இதயத்திற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் விதத்தில் வாழவும், இவர்களது குடும்பங்கள் இவர்களை இனிய முறையில் வளர்க்கவும் ஆசைகளை வழங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பணியுடன் காக்கும் பரம்புடைய தேவா, இந்த திருப்பலி கொண்டாட்டத்தை கலந்துகொள்ளும் அனைத்து குடும்பங்களும் உமது நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வழிநடத்தியதாக இவர்கள் தங்கள் பெற்றிருக்கும் ஆவியாரின் நாட்டங்களை ஆளும் கர்த்தரை வெற்றி அறிய வளர்வதற்கு உண்மை மன்றாடுகிறோம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றான அன்பு இறைவா, எங்கள் தந்தை 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்கள் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர்கள் எதிர்காலத்திற்கு உயர் படிப்புக்கான நல்ல கல்வி நிலையங்கள் அமையவும், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் நல்ல வேலை கிடைக்கவும், அதனால் எங்கள் பங்கு எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காணவும் வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செய்கிறோம். எங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள், சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளிலே, இந்த அருமையான நாளிலே, படைப்பின் தொடக்கத்திலே படைப்பின் தொடக்கத்திலேயே மனிதனை படைத்து மனிதனை படைத்து உயிர் மூச்சாகிய ஆவியானவரை அவனுக்குள் ஊதியது போல இந்த நாளிலே
சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அவ்வண்ணமே இரவு விருந்து எழுதிய கிண்ணத்தில் எடுத்து ஒரு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தன் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னி, கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள் மற்றும் புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றிருக்க தகுதியடைந்தோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி உலகெல்லாம் அமைதியும் தர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவை சிறப்பாக எங்கள் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சபையார், ஏழு ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராம். நீ விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்ப்பார்கள். கனிவுள்ள தந்தையை சிறப்பாக இன்று உம்மை மகனுடைய உடலையும் இரத்தத்தையும் முதன்முறையாக உட்கொள்ள இருக்கின்ற உமது பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் உடல் பலத்தையும் நீ அள்ளி தந்துகிறோம். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறண்டிருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும்.
மேலும் இருந்த மொழியை சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொருவர்களால் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கணிவுடன் ஏற்றுடன் நாங்களும் வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் எங்கும் மனநிலையோ அடைவோம் என எங்கள் ஆண்டவராக இயேசுவையாக நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூயாய் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையிடம் பிள்ளைகளுக்கு உணவளித்து பாதுகாப்பதும் விண்ணகத் தந்தை தம் திருமணம் இயேசு கிறிஸ்து உடைய இரத்தத்தை விருந்தாகவும் நம்மை புனிதப்படுத்துகிறார் என்ற பாச உணர்வோடு மன்றாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதி கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது அளவிழந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரும் கடற்கரும் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் உன்னதமான இன்னொரு வாழ்க்கை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராம் உமது அன்பு திருச்சபை விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியின் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
ஏதோ இறைவனின் செல்வன் இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். பின்னெழுந்து சென்று நம்மை தூய ஆவி புரிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே நமக்காக தன்னை உடைத்துக் கொள்ளும் தேவன். இவரிடத்தில் நன்கு விருந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் வேறு தூய நற்கருணை பெருமும் ஆசையும் காட்டு பெருமை பிள்ளையே நான் சொல்ல சொல்ல பக்தியாரத்தை விட்டு சத்தமாக சொன்ன பிறகு அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் முன்னோர்கள் தங்களுடைய மீட்பரை எதிர்பார்த்து 4000 ஆண்டுகளாக காத்திருந்தார்கள். நாங்களோ உம்முடைய வருகையை எதிர்பார்த்து அவரோடு பல நாட்களாக காத்திருக்கின்றோம். வருகை இயேசுவே, எங்களுடைய உள்ளங்களை தங்க, எங்களை மகிழ்விக்க, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வாரும் ஆண்டவரே, வாரும் வாரும் ஆண்டவரே, வாரும் வாரும் இயேசுவே, வாரும். பின்னாடி இருந்து எடுக்கிறேன், அப்பதான் எல்லாரும் கவரம் பின்னாடியே வாங்க, நான் சொல்லி அனுப்புறேன். அதான் கொஞ்சம் பின்னாடி இல்லைங்க, அப்பதான் சரி. நடுவில் நின்றுக்கலாம் சமங்காலமாக நின்றுட்டு
முழங்கால இருக்க பெருமை பிள்ளைங்க பக்தியாக கை கும்பிட்டுக்கோங்க. நான் சொல்கின்ற மன்றாட்டை சத்தமாக சொல்லுங்க. அன்பு ஆண்டவரே, அருமையான இயேசுவே, பாசம் நிறைந்தவரே, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற மண்ணுலகத்திற்கு ஓடோடி வந்தவரே, நாங்கள் காத்திருந்தோம். உங்கள் வருகைக்காக நீ வந்ததால் எங்கள் உள்ளம் அதிகமான மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றது. எங்கள் குடும்பமும் எங்கள் பங்கும் மகிழ்ச்சி அடைகின்றது. ஆண்டவரே, உமக்கு அளவில்லாத நன்றி. எங்கள் செயல்களால் எப்போதும் நாங்கள் நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. அன்பார்ந்த இறை மக்களே, இப்போது 3 குழந்தைகள் நன்றி மன்றாட்டை சொல்வார்கள். ஒவ்வொரு மன்றாட்டும் முடிந்த பிறகு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இறைவா நன்றி, இறைவா நன்றி, எல்லாரும் பாடுவோம். இறைவா நன்றி, இறைவா நன்றி. பெரும் பகுதியில் இப்போ பாடல அவங்க வாசிக்கும் போது கண்டிப்பாக பாடும். அன்பு தந்தையே இறைவா, இந்த நாள் திருப்பணி கொண்டாட்டத்தை தலைமையேற்று வழிநடத்திய எங்கள் பாசமிகு பங்கு தந்தை, எங்கள் பயிற்சியில் ஆர்வம் காட்டிய துணை பங்கு தந்தை, அருள் சகோதரர்கள், சிறப்பு பயிற்சி அளிக்க வந்திருக்கும் மேயர் பேராசிரியர் ஆகியோரை எமக்கு கொடையாக அளித்து வழிநடத்திய உமது பேரன்புக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா நன்றி, இறைவா நன்றி. மீண்டும் இறைவா நன்றி, இறைவா நன்றி. இந்த நன்றிக்கு ஆலயத்தில் இருக்கின்ற எல்லோரும் கைகளை கும்பிட்டுக் கொண்டு சொல்லுங்கள். இந்த முன்னேற்றத்திற்கு மூலமாக மூவர் இறைவா, எங்களுக்கு தொடக்கத்தில் இருந்து பக்தியிலும் கடமைகளிலும் வழிநடத்தி எங்களது குடும்பங்களையும் அவர்கள் நாடுகளாக வேண்டும் என் பெற்றோரையும் வழங்கி வழிநடத்திய நமக்கு எங்கள் இதய நன்றியினை அன்பற்றுகிறோம். இறைவா நன்றி, இறைவா நன்றி, இறைவா நன்றி, இறைவா நன்றி. ஆசிகளை வழங்கி எங்களை ஆதரிக்கும் இறைவா, எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக விளங்கும் பங்கு மக்கள் அனைவரையும் மிகச்சிறந்த பாடப்பிரிவினரையும் கோவிலை அழைக்கப்பட்டு மணக்கும் பணியாளர்களையும் எமக்கு வழங்கி ஆதரித்த நாங்கள் அன்புடன் நன்றி கூறுகிறோம். இறைவா நன்றி, இறைவா நன்றி, இறைவா நன்றி, இறைவா நன்றி. அழகாக இதனை ஒத்துழைப்பு கொடுத்து பாடிய அனைவருக்கும் நன்றி. திருமண கோவை தஞ்சாவூர் மறை மாவட்டம் நாகப்பட்டினம் பங்கு நாகப்பட்டினத்தில் வசிக்கும் தந்தை அலிகராஜ், தாய் அமரப்பு மேரி, உங்களுடைய மகன் பார்வதி சாமிக்கும் தஞ்சாவூர் மறை மாவட்டம் நாகப்பட்டினம் பங்கு நாகப்பட்டினத்தில் வசிக்கும் தந்தை பாலகோகன், தாய் மீனாட்சி, உங்களுடைய மகள் லாவலாவுக்கும் திருமணம். இது 2வது கோவை. உறவு அணியில் திருமணத்தில் இதற்கு நேரத்தில் பக்கத்திலேயே எடுக்கக்கூடிய கடமையாகும். இயேசுவின் வாழ்வுகளில் ஒரு அருமையான நிகழ்வு நடந்து இருக்கிறது. ஒரு சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம். மே 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை ஞாயிற்றுக்கிழமைகளாக இந்த பிள்ளைகளை தயாரித்த ரத்தின ஆசிரியர், அருட்சகோதரிகள், அப்புறம் நம்முடைய உதவி பக்கத்தை அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சிறப்பாக தேதியை சந்தியா திண்டிவனத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். 14 வருடங்களாக நான் போகிற இடத்துக்கெல்லாம் முதன்மைக்கு கடைசி 4 நாள் டிபார்ட்மெண்ட்னால 4 நாள் பிள்ளைகளுக்கு எப்படி தயாரிச்சிருக்கிறோம். அவருடைய 14 வருஷம் அந்த பணி எனக்காக செஞ்சிருக்கிறார். ஒரு சிறப்பாக பிள்ளைகள் ஜெயிக்க வைக்கிறது ஆடப்படுறதெல்லாம் 40 வருஷம் சர்வீஸில் இருக்கிற 20 வயசு தாண்டியும் ஒரு நற்செய்தி ஆர்வத்தோடு பணியாற்றுகிறார். அதனால் ஒரு பிஷப் சொன்னார் பற்றி சத்தியாவில் பூசை வைக்காத பாய்ச்சி அவருடைய சொந்த பையன் கல்யாணத்தில் 7 பையன் கிளாஸ் முன்னாடி நடந்து வர்றாங்க. அந்தளவு இறைப்பணி ஆகும். அதனால் அவர்களும் எங்கள் சார்பில் பிள்ளைகள் கரெக்டாக வந்தால் ஒரு சிலர் பாக்கியெல்லாம் ஃபுல் பிரசன்ட் சொல்கிற பேரை தவிர அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆர்வம் காட்ட பிள்ளைகளுக்கும் ஒரு சில பேர் 1-2 நாள் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுகிறேன். இந்த பீடத்தை அலங்காரம் செய்யாத சகோதரிகள், பாடம் நடத்துகிற சகோதரிகள் மற்றும் இன்னைக்கு அழகாக பாடல் பாடி இந்த வழிபாட்டு நிறைவேற்றிய பாடல்களுடைய ஆவார்த்த பூசை முடிஞ்சவொடனே பிள்ளைகள் அப்படியே உட்காந்துருக்கோம். புரியுதா? ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கிஃப்ட் கொடுப்போம். வாங்கி புரியுதா உட்காந்துக்கணும். ஃபோட்டோ எடுக்க கடைசியாக எடுக்கிறா. புரியுதா? உங்களுக்கு 4 வருஷம் அவசரம் கூடாது. நான் அந்த பிள்ளைகள் சொந்தக்காரங்க ஃபோட்டோ அவசியம். அடுத்த வாரம் இன்னைக்கு முக்கியமான செலிப்ரேஷனுக்கு நம்மோடு கடற்கரை தீபங்கள் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டை தெரிவித்துள்ளோம். இந்த நாட்கள் முழுவதும் அவருடைய இளைஞர்கள் ஃபுல்லாக உதவி செஞ்சாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி அவர்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் நம்முடைய பாராட்டு. அடுத்த வாரம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் தேதி வழக்கம் போல் காலை 8 மணிக்கு பூசை இருக்கும். காலப்படியில் பூசை இருக்காது. அன்று மாலை சிறப்பு திருப்பலி ஏன்னா மாதம் பூசூர் நாள் வழக்கம் போல சிறப்பு திருப்பலி நடைபெறும். அந்த பூசையில் சின்ன சாமியாருக்கு வழி அனுப்பும். அந்த பூசார சின்ன சாமியாருக்கு வரவேற்பும் எளிய முறையில் நடைபெறும். புரியுதா? பூசாரம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் முறை செய்ய விரும்புகிறவங்க எல்லாம் செய்யணும். எல்லா ஸ்கூல் சார்பாக, கான்வென்ட் சார்பாக, பக்க சபைகள், வெள்ளை மன்றம், மின்சென்ட்ரேட் மோஸ்ட்லி விளையாட்டு செய்யணும். அப்புறம் கிளை கிராமங்கள் சார்பாக வந்து நீங்கள் 2 பேர் சின்ன சின்ன யாரும் பார்த்துட்டு போகணும். சின்ன சாமியாருக்கு முறை செய்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறதுனால மாலை திருப்பலி முடிந்த உடனே கோயிலுக்குள்ளதான் பூசத்துக்கான கடைசி பூசை முடிந்த உடனே அவர்களுக்கு முறை செய்வது. அதுக்கப்புறம் தான் பேர் நம்ம பிரித்து முடிச்சுட்டு பவனி நிலையம். அதனால் கரெக்டாக வந்து அந்த திருப்பலி போகும்போது சின்ன சாமியார் காவிரி பக்க சாமியார் பொறுப்பேற்க இருக்கிறார். 7ஆம் தேதி காவிரியில் சாய்க்கிறார், பொறுப்பேற்கிறார். இப்போ இந்த வருஷத்துலேருந்து பிஷப் புதுசாக ரூல் போட்டிருக்காரு. இந்த மறைக்கட்டத்தில் யாரும் பக்க சாமியார் பொறுப்பேற்றாலும் வீட்டுக்கு போய் அவங்க இன்ஸ்டால் வளர்க்கணும். புதுசாக பக்க சாமியாராக போக வேண்டியது. இந்த வருஷத்துலேருந்து மறைக்கட்டை யார் போனாலும் அதை போய் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது ஒரு பொறுப்பு புதுசாக கொடுத்துருக்கிறார். ஒரு 15 நாள் அங்கே போக வேண்டியது. பாதத்துக்கு டைம் வந்து 7ஆம் தேதி சண்டே சாயந்தரம் பக்க சாமியாராக பொறுப்பேற்கிறார். வரவிருப்பவர்கள் 2 வீலர்லையோ 4 வீலர்லையோ இல்லை வேண்டாம் இருந்தாலும் அப்படி வந்து அதில் பங்கேற்று வரைவாங்க. புரியுதா? அனைவரும் இருப்போம். என்றும்
திரும்பி நில்லு தம்பி, திரும்பி நில்லு. அப்படி திரும்பி பாருங்க. அப்படி திரும்ப தம்பி. அப்படியே இருக்கு. எப்படி திரும்ப இங்கே பாரு தம்பி. இங்கே பாரு. இப்படி திரும்பி பாரு. திரும்ப திரும்ப எடுத்து பார்த்து பார்த்து இப்படி இப்படி திரும்ப திரும்ப பாப்பா திரும்ப எங்கதா கிறிஸ்டினா சலோமி திரும்ப திரும்ப
ரவி போராடா பார்வதி மோகனா ஸ்வேதா அருள்மொழி சஹாராதேவி ஆவியா பியோலா எல்லாரும் எழுந்து ஆலயங்களில் எழுந்து எல்லோரும் எழுந்து உயர்ந்த பிள்ளைகள் உங்களுக்காக வாழ்க்கையும் இடைவெளிகளையும் வெளியிட்டது இல்லை அப்படியே அப்படியே என்னன்னா தம்பி இங்கே பண்ணு இங்கே பண்ணு அப்படியே